மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற அவர்களுக்கு இந்த பொதுக்கூட்டத்திலே தலைமையேற்று நடத்தி கொடுக்க மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் சந்திரன் அவர்களை தலைமையேற்று உரையாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேட்பாளர் அமர்வு கூட்டத்துக்கு தளி சட்டமன்ற உறுப்பினரமான ராமச்சந்திரன் அவர்களை வரவேற்புரை ஆற்றித் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேசிய திராவிட முற்போக்கு கழகம் மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த வருகை தந்திருக்கின்ற நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் புரட்சிக்கலைஞர் கேப்டன் அவர்களே, இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்துடைய தலைவர் ஓசூர் சட்டமன்ற வேட்பாளரும் தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் சந்தன் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளே, திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுடைய நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, ஒசூர் நகர்வாழ் பெரியோர்களே, வியாபார நண்பர்களே, அத்துணை பேருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தேசிய திராவிட முற்போக்கு கழகம் மற்றும் மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை உங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்த வருகை தந்திருக்கின்ற தூய்மை கரங்களுக்கு சொந்தமான நாளைய தமிழகத்துடைய நட்சத்திரமாக தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பிலே அமைய இருக்கின்ற நம்முடைய கேப்டன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பிரகாஷ் அவர்களை வருக வருக என்று சுரேஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய மாநில நிர்வாகி மரியாதைக்குரிய கேஜி பிரகாஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர செயலாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் சேதுராமன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய சந்திரன் அவர்கள் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். எங்கள் தேமுதிக நிறுவன தலைவர் வருங்கால முதலமைச்சர் கேப்டன் அவர்களே, மேடையில் வீச்சிருக்கும் எங்கள் கூட்டணி மாவட்ட செயலாளர்களே, மாநில நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகிகளே, அத்தனை பேருக்கும் தேமுதிக மாவட்ட கழக சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் 15 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பூட்டு போட்டு இருக்கிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏன் மக்களுக்கு இதுவரை ஒரு நன்மையும் செய்ததே இல்லை. அந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் இந்த சட்டமன்றத்துக்கு தேவையா என்று மக்கள் அனைவருமே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக எங்கள் தலைவர்
எங்கள் குடும்பத்தின் தலைவர் கேப்டன் அவர்கள் என்னை இந்த சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்ததற்கு எங்கள் தொகுதி சார்பாகவும் கேப்டன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், நல்ல வேட்பாளர் ஒரு தொகுதியாக இருந்தாலும் சரி, அந்த வேட்பாளர் அந்த சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு சேவை செய்கிறார் என்று நினைத்து அனைவருமே ஒரே மாதிரி இருக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்துதான் எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் நல்ல வேட்பாளரை அறிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் இந்த சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக சேவை செய்வது என்று கூறி விடுகின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டு இருந்த நிறுவன தலைவர், இந்த கூட்டணி கட்சியோட தலைவர், வருங்கால மே மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சரான கேப்டன் அவர்களை பேச அனுமதியுடன் அளிக்கிறேன். வாக்குகள் கேட்டு வாங்கும் போது நாக்கில் 100 பொய் வைப்பார். பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினமான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகழ்ந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் விட்டிருக்கும் என்னுடைய எங்களது கூட்டணி கட்சி வேட்பாளர், மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள், பேப்பர் பார்த்து படிக்க மாட்டேன். இப்ப வேட்பாளர் பட்டியல்னால பார்த்து படிக்கிறேன். வெறும் அந்த பட்டியல் மட்டும் தான் பார்த்து படிப்பேன். மீதி நேரம் நான் பார்த்து படிக்க மாட்டேன். தைரியமாக இருக்கும். முதல்ல வேட்பாளர் அறிமுகத்தை பண்ணிடுறேன். வி. சந்திரன், தேசிய முற்போக்கு திராவிட கழக கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளர், ஓசூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக முதல் அறிமுகம். அடுத்ததாக என். நாகராஜ், வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். டி. ராமச்சந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர், சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். மூணு பேர் வேட்பாளரும். அதாவது தமிழ், எங்கள் சின்ன அண்ணன் தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லாதனால நான் சொல்ல வேண்டாம். ஆக எங்களுடைய கூட்டணி கட்சியில் அவர் இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்ல முடியும். மற்றபடி எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தெளிவாக கேட்டுக்கொள்ளும். ஏன்னா எங்கள் கூட்டணி கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு கட்சி, மக்கள் நல கூட்டணி 4 கட்சி, அதுபோக தமாக எங்க சின்னையா கட்சி, தென்னந்தோப்பு கட்சி என்ன சின்னம் உங்களுக்கு தெரியும். அதே போல இந்த 3 பேரும் சேர்ந்துதான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம்.
அதற்கு நீங்கள் தான் ஆதரவு தருவோம். இன்னைக்கு ஜெயலலிதாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்து மாற்றம் தந்த மக்கள் ஏற்றம் தந்த மக்களுக்கு மாற்றம் தந்த அரசு தரும். என்னமோ ஒன்று சொன்னாங்க, மாற்றமா ஏற்றமா. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், இந்த பேப்பர் இருந்தாலே தான் எனக்கு வராது. படிச்சுட்டேன்ல, எடுத்துருங்க, படிச்சுட்டு எடுத்துருங்க. நான் சொல்லிடுறேன், தயவுசெய்து இப்பதான் அறிவிச்சாங்க, ஊத்தங்கரை தொகுதி வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கனியமுதன் மோதிர சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யார் கனியமுதன்? இப்பதான் சொல்லியிருக்காங்க, வரலையாம். அவருக்கு நீங்கள் மோதிர சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களது முறை சின்னம் இவருக்கு கதிர அருவாள் சுத்தியெல்லாம் என்ன ஏன்றால் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் சின்னத்தை, அதனால ஒவ்வொருத்தருக்கு சின்னத்துக்கு எடுத்து தெரிஞ்சுக்கணும்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக இருக்க ராமச்சந்திரன் நன்றா பேசுவார். அவர் பேசாங்க, இன்னும் நீ என்னுடைய வேட்பாளர் சந்திரன் அவர்கள் பேச்சை விட செய்கைகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். கோபிநாத் அவர்கள் வரும்போது சட்டசபையை நானும் பார்த்திருக்கேன் 2 தடவை. தெலுங்கிலே அவர் சட்டசபையில் எம்எல்ஏன்னு எடுத்துக்கிறார், அதென்ன பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாராம். தெலுங்குல பேசினா போதுமா? போதாதுல்ல, இங்க வரணும்ல, தொகுதிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. ஏன் இதெல்லாம் நீங்க சார்? அதனால இந்த ஒரு தடவை எங்களுக்கு ஒரு தடவை வாக்களித்து பாருங்க. கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் சொல்லாதற்கு மேல் செய்வோம். ஏன் இப்பொழுது கூட ஒரு சில வார்த்தைகள், அதிக நேரம் நான் ஓசூருக்கு எத்தனை இடம் வந்திருக்கேன், இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள். இப்போ பள்ளிக்கூடம் காலையில் போகிற பிள்ளைகள் அவசரமாக சீவு முடிச்சிங்க சார், அப்படியே போங்கிறேன். இனிமேல் ஸ்கூலுக்கு வந்தால் நாங்கள் வயிறார அவங்களுக்கு சோறு போட்டு சத்துணவு. ஆனால் என்னமோ உங்களுடைய இதில் வருதில்ல, என் இதில் திறந்தளிக்கலை, அது இங்கே வெளியே சொல்ல வேணாமாங்கிற சத்துணவான சாப்பாடுகள் கொடுத்து அதை நாம ஏன் சொல்லணுங்கிறக்கா சொல்ல. நீங்கள் தான் டிவியில் பார்க்குறீங்க, நம்ம வாயில ஏன் அதை சொல்லணும்? சத்துணவு சாப்பாடுகள் கொடுக்குறேன். அதே போல் மாலை இங்கே கேட்டால் கல்லூரிகளாக வேணும். மாலை நேரத்தில் கல்லூரிகளாக நான் எல்லாத்தையும் 1000 பள்ளிக்கூடம் 1000 பெண்கள் பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடத்தில் 1000 பெண்கள் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை மாலை நேரத்துக்கு கல்லூரியாக மாற்றப்படும் எழுதி கொடுத்தால். ஏன்னா அவங்க ஒரு 7:30 மணிக்கு வர என்ன வந்துருச்சு, ஒன்றுமே இல்லை. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வர போகிறாங்க, 2 மணி நேரத்துக்கு பின்னாடி போக போகிறாங்க. கல்லூரி இல்லைன்னு சொன்னால் ஸ்கூலும் கல்லூரி தரத்துக்கு உயர்ந்து தானே இருக்கும். கல்லூரி மாணவிகளுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும். அதே போல அதிமுக அரசு என்ன செய்யுதுன்னா, இப்ப அதிமுக அரசு என்ன பண்ண இருக்கிற, இவங்க எல்லாத்துலயும் ஏற்றம் தந்த மக்கள், நாங்க உங்களுக்கு ஏற்றம் தரோம். எதுலதான் ஏற்றம் இல்லை? விலைவாசி ஏற்றம். அதே போல மது விலக்கு திட்டம், அது ஏற்றம். எதுனாலும் ஏற்றம் தான் அரசு. மக்களுக்கு மாற்றம் தரணும். மாற்றத்தை விரும்புகின்ற மக்களுக்கு ஏற்றம் தான் அரசாம். இதுதான் ஏற்றத்தை கொடுக்குற அரசா? ஏன் இதெல்லாம் கேட்கணும் விஜயகாந்த்? இவங்க நாளும் விஜயகாந்தை பத்தி ஏன்னா விஜயகாந்த் ஒரு கட்சி, அவங்க நினைக்கிற டிஎம்கே தான். சும்மா பேசிட்டு இவங்க மற்ற சின்னவங்களை விட்டு தேமுதிக திட்டு பார்த்துக்கிறோம், நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க அப்படி திட்டுக்கள். நான் எந்த மீட்டிலும் பேச மாட்டேன். இதை சொல்றீங்க, திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல் அப்படிதான். உங்க 2 பேரும் பேசுறேங்கிறது என்னுடைய பேச்சு கிடையாது. என்னுடைய கட்சி வளர்ச்சி தான் என்னுடைய தேர்தல் அறிக்கை சொல்லலாம். அதற்குத்தான் என் மனைவி ஒவ்வொரு இடத்துலையும்
ஏன்னா நான் ஏற்கனவே எல்லா இடத்துக்கும் வந்துட்டேன். தேர்தல் 2006 நான் சுத்தாத இடம் கிடையாது. 2006 2011 வரைக்கும் 5 வருஷம் 13 இடைத்தேர்தல் சுத்தாத இடம் கிடையாது. அதே போல் உள்ளாட்சி தேர்தல் அதுலேயும் சுத்தாத இடம் கிடையாது. 2011 தேர்தல் தொண்டை புண்ணாய் நான் சுத்தினேன், அதுவும் எனக்கு தெரியும். அதுபோக 2012 நினைக்கிறேன், அது உள்ளாட்சி தேர்தல் இருந்துச்சு 11 அதுலேயும் சுற்றினேன். தமிழ்நாடு பூரா சுற்றி வந்தேன். 2014 பாராளுமன்றத்தில் சுற்றி. ஆக என்னை போல 6 சுற்றிருக்க எல்லா ஊர்லேயும் கால் வச்சிருக்கிறேன்னு இந்த விஜயகாந்த். ஆக உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் நாங்கள்லாம் 6 பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இது ஒரு புனித போர், பாரத போர். நாங்கள் எல்லாம் நல்லவர்கள் அப்படி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தான், நாங்கள் நல்லவர்கள் தான், 6 பேரும் நாங்கள் நல்லவர்கள். அப்போ நீங்கள் இவ்வளோ கைதட்டுறீங்க, நாங்கள் நல்லவர்கள் தான் அர்த்தம். சரி, பார்த்தீங்களா பத்திரிகை நம்பர் என்ன சொல்கிறாங்க? தீயவர்கள் யார் நீங்களே சொல்லுங்க. தீயவர்கள் அதிமுக திமுக வாழ்ந்து வர்றேன்னு நினைக்கிறேன். அதிமுக திமுகவும் தான் தீயவர்கள். அவர்கள் இருவருக்கும் நீங்கள் ஓரங்கட்ட வேண்டும். ஓரங்கட்டப்படுவார்கள். சரி, ஏதோ ஒன்று சொல்லுங்க. அப்புறம் தயவு செய்து அமைதியா இருக்க வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டு. இல்லை, நான் பேச்ச முடிச்சு நான் 3 இடம் 2 இடம் போனேன். அப்புறம் பேச்ச முடிச்சு நான் விட போயிடுவேன். இப்பவே இங்கனக்குள்ள ஒரு டிராஃபிக் குறுக்கு அப்படி நெருக்கி கூடிய இந்த டிராஃபிக்கை நமக்கு வெளியே விட தெரியாதா? டிராஃபிக் ஏன் வருது? அதாவது இவங்க ஏன் 50 வருஷம் பாருங்க, இன்னைக்கு அதிமுக திமுக 50 வருஷமா, 50 வருஷத்தோட 35 வருஷமா, கடந்த 35 வருஷமா இவங்க 2 பேரும் மேன் மது விளக்குன்னு இருக்காங்க. ஆனா 35 வருஷத்துல போன வருஷம் தான் நத்தம் விஸ்வநாதன் அவர் தான் சட்டசபையில் சொன்னார், இந்த மாதிரி மது விளக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் கொண்டே வர முடியாது. இந்த மாதிரி செலுத்து படிப்படியாக நாங்கள் யாரை ஏமாத்துறதுன்றாமோ, மக்களை ஏமாத்துறதுக்கு அந்த ட்ராமா உங்கள் அமைச்சர் வச்சு அங்கே பேச சட்டசபையில் நீ வெளியே வந்தால் படிப்படியாக குறைக்கணும். யாரை ஏமாத்துறதுக்கு இந்த ட்ராமா பண்ணாதீர்கள். இந்த ட்ராமா பண்ணாதீர்கள். இந்த ஒரே நிமிஷம். ஏன்னா அவங்க இன்னும் 2 இடம் பேசணும். அவங்கள்ட்ட நான் போனால் சரியா இருக்க வரட்டிடுவேன். கவலைப்படாதீங்க. இல்லை, ஒரே இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப இருமல் வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை உங்களை பார்க்கணுமா இல்லை அவங்க என்ன லேட்டுன்னு நினைக்கிறாங்களோ அதனால அந்த இருமலாம் என்னன்னு எனக்கு தெரியாது. சொல்லுவாங்கள தலையில் தட்டிங்க அவங்க நினைக்கிறாங்களோ, அப்படி இருக்கலாம். 6 இருக்கலாம். அதே போல் 50 வருஷம் ஆட்சியில் இவங்க 2 பேரும் யாரை ஏமாத்துறீங்க? அதாவது இந்த அம்மா நத்தவு சொன்னா அப்படி சொல்றாங்க, இந்த அம்மா படிப்படியாக 2 பேரும் சார் எஃபெக்ட் வச்சிருக்கனால தான் இவரும் அவர்களை நாங்கள் தான் அந்த ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் குறைப்போங்கிறது இவங்க அவங்கள நாங்கள் வந்தால் என்ன மதுவிலக்கு 2 பேரும் மதுவிலக்கை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. மதுவிலக்கு 2 பேரும் ஃபேக்ட்ரி வச்சிருக்கோம். சாரா எஃபெக்ட் 2 கட்சிக்காரன் வச்சுக்கிட்டு நாட்டை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு தேவையா மக்களே? வேண்டாம் நம்மளுக்கு. ஏன்னா ஓசூர் தான் அதிகமாக. ஏனென்றா இந்த கிட்னி லிவர்லாம் நம்மளுக்கு போயிடுச்சுன்னா யார் நம்மளுக்கு கொடுப்பா? ஏழைகள் பக்கம் யார் இருக்கா? எங்கள் கட்சி தான் இருக்கும். அவங்க கட்சி என்னைக்கும் கூப்பிடாது. நாங்களாக ஏதோ ஆஸ்பத்திரிலாம் சரி பண்ணுறோன்னு இருக்கோம். ஹாஸ்பிட்டல் மாடலாக நான் கூட தேர்தல் வைக்க சொல்லியிருக்கிறேன். எல்லா ஹாஸ்பிட்டலும் நவீனமயமாக்கப்படும் அப்படின்ட்டு இருக்கேன். நவீனமாக ஆகுதா இல்லையா நீங்கள் பாருங்கள். நான் என்றைக்குமே ஏழைகள் பக்கம். எனக்கு ஜாதி மதத்தை கண்டால் எனக்கு பிடிக்காது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாரா ஜாதி மதத்தை பற்றி இங்கே பேசுகிறேன் என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். எல்லா கட்சியும் நாங்கள் 6 கட்சி. ஒன்று முரசு,
உன்னை என் அன்பு சகோதரன் மோதிரம், உன் அண்ணன் வைகோ அவர்களின் பம்பர சின்னம், இன்னொன்று என்னவென்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கதிர் அருவாள் சின்னம், இன்னொன்று இடது கம்யூனிஸ்ட் கட்சியின் கதிர் அருவாள் சித்தியலன், அருவாள் சித்தியல் நட்சத்திரம்னு சொல்லிக்கிறோமே. அதே போல் இங்கே இல்லை, அதனால எனக்கு வரல டக்குன்னு. அதுபோல் எங்கள் சின்னையா பெரியா மூப்பனார் ஐயா அவர்களை தான் சின்னையா ஜிக்க வாசனோட கட்சி திறந்த பூ, அந்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். கோச்சிக்கிற கூடாது.